தமிழக வெற்றி கழகம். அது பேர் எப்படி இருக்குது? இல்லை, அந்த பேருக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷில் அதோடைய இதுவும் சொல்லுங்களேன், அப்ரிவேஷன் என்ன வரும்? டிவிகே. ஆல்ரெடி தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அதுக்கு என்ன வரும் அப்போ? சமீபத்தில் வந்து லியோ படம் ஆடியோ லான்ச்சில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது வந்து 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. திமுகவில் இருக்கிறவங்களே வந்து கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. விஜய் அவர்கள் இப்போ புதுசாக வந்து அரசியலுக்கு வந்துட்டார். அங்கே இருக்கக்கூடியவர்கள் காலங்காலமாக நம்ம இந்த கட்சிக்கு தானே ஓட்டு போடுறோம். டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவருடைய கட்சியோடைய பேரை வந்து அறிவிச்சிட்டாரு. நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க என்ன பேர் வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கடைசியாக அவரோட பேரை அறிவிச்சிட்டாரு. அதுக்கு அர்த்தம் என்ன, அவருடைய அரசியல் எப்படி இருக்கும், அதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பிரதீப். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 2 நாள் தானே. வழக்கெல்லாம் பார்த்துட்டீங்க, ஏற்கனவே வழக்கு பார்த்தவர் தான் நீங்கள். மீண்டும் ஒரு வழக்கா உங்களுக்கு? இல்லை, மீண்டும் ஒரு வழக்கு கிடையாது, ஆல்ரெடி போட்ட ஒரு வழக்கு தான் அது. ஓகே. இந்த வழக்கை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், முன்னாடி சொல்லிடுறீங்க. ஸோ நம்ம நேராக நீ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். விஜய் அவர்களுடைய கட்சி பேரை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அறிவிச்சார். அதை பார்த்தீங்களா? பார்த்தேன். தமிழக வெற்றி கழகம். அது பேர் எப்படி இருக்குது? இல்லை, அந்த பேருக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷில் அதோடைய இதுவும் சொல்லுங்களேன், அப்ரிவேஷன் என்ன வரும்? டிவிகே. ஆல்ரெடி தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அதுக்கு என்ன வரும் அப்போ? டிவிகே அதே தான் வரும். அப்போது இதை எப்படி பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, பொதுவாக வந்து இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்ப்பாங்களே, சஜஸ்ட் பண்ணுவாங்களே, இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கட்சி இருக்குது. கண்டிப்பாக பார்ப்பாங்க. நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டுக்கிட்ட வந்து கேட்பாங்க. ஒன்று. 2வது வந்து அவருக்கு இது வரைக்கும் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட்டுன்னு அவர் யாரை வச்சுருக்கிறார் அப்படின்றத இன்னும் அஃபிஷியலாக வந்து எங்கேயும் இதுவும் ஆகலை அது. ஸோ இது சொல்ல முடியாது. கட்சியில் இருக்கக்கூடிய, அதான் இப்போ கட்சியாக பதிவாயிடுச்சுல, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் கூட சேர்ந்து எடுத்த ஒரு முடிவாக கூட இருக்கலாம். இது வந்து விஜய் அவர் வந்து தனிப்பட்ட முடிவில் எடுத்த பேர் மாதிரி எனக்கு தெரியல. சரி, இந்த கட்சியினுடைய பேரை கூட நம்ம ஒரு பக்கத்தில் வச்சுக்கலாம். பொதுவாக ஒரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா கொள்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி அரசியல் நீங்கள் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு கொள்கை ரொம்ப முக்கியம். இவர் வந்து எந்த கொள்கையுமே இன்னும் சொல்லவே இல்லையே, ஆனால் கட்சி பேரெல்லாம் சொல்லிட்டாரு, அறிவிச்சிட்டாரு. இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த இதுவும் நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். நான் இப்போதைக்கு நான் பேர் மட்டும் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், விரைவில் வந்து சின்னம், கொடி இதெல்லாமே வந்து இது பண்ணுறோம், பைலா எல்லாமே வந்து நாங்கள் அப்போ இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றத வந்து 2009 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. புதுக்கோட்டையில் தான் வந்து அது ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போத்துலேருந்தே வந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான், இவர் எப்போ அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரஜினி அவர்களை வந்து ஏர்லி 2000 எதிர்பார்த்தாங்க. 96. ஆமாம், அவரும் அப்போதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் வரேன் அப்படின்னாரு. ஆனால் கடைசி வரைக்கும் வந்த பாடு இல்லை அவர். விஜய் அவர்களும் இதே மாதிரி வந்து பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வந்து 2016-17 வரைக்குமே வந்து இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆடியோ லான்ச்சு ஒரு இதுலேயும் அவர் பேசக்கூடிய பேச்சு தான் வந்து அது கிளியர் ஆச்சு. இல்லை, இவர் ரஜினி மாதிரி இவர் பண்ண மாட்டார், இவர் கண்டிப்பாக இவர் வந்து அரசியலுக்கு வரதான் போகிறாரு அப்படின்றது ஒன்று வந்து கிளியர் ஆச்சு. சமீபத்தில் வந்து லியோ படம் ஆடியோ லான்ச்சில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது வந்து 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவர் வந்து சீக்கிரம் வரப்போகிறாரு அப்படின்றது. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே வந்து இப்போது அரசியலுக்கும் வந்துட்டார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இப்போ அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, 2024 தேர்தலில் வந்து நான் போட்டியிட மாட்டேன், என்னுடைய டார்கெட்டு லக்கு வந்து 2026 தேர்தலை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது அவர் வந்து தெளிவாக இருக்கிறார். நாடாளுமன்றம் கிடையாது, சட்டமன்றன்ற அதில் வந்து அவர் தெளிவாக இருக்கிறாரு. 2வது, அந்த லெட்டரில் வந்து நிறைய எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதில் வந்து கமலஹாசன் அவர்களை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த ஒரு லெட்டர் பேடில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசியல் அப்படின்றது வந்து மக்களுக்காக வந்து முழுமையாக வந்து வரணும், அதை வந்து ஒரு தொழிலாக வந்து வச்சுக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாரு. அரசியலை வந்து ஆப்வியஸாக இப்போது சினிமாவும் ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து அரசியல்னு வந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒன்று வந்து கமல் அவர்கள், 2வது உதயநிதி அவர்கள், சரிங்களா? இவங்க 2 பேர்.
அப்போ விஜய் அவர்கள் இவங்க 2 பேரையும் தாக்குன மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது அந்த ஒரு லெட்ரு அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து. பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருகை, அவருடைய அரசியல் வருகை அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் ஒன்று வந்து உருவாகும். இது கண்டிப்பாக டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அல்லது மற்ற கட்சியினராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து பெரிய ஒரு அப்போசிஷன் தான். இது விஜய் impact- அவர்களுடைய இல்லை இம்பேக்ட்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இவர் அப்போஸ் பண்ணுற விதமே வந்து பயங்கரமாக இருக்கும். விஜய் எப்படி சொல்றீங்க அதை ஓட்டு ஒன்றும் இல்லை சூர்யா, திமுகவில் இருக்கிறவங்களே வந்து கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. விஜய் அவர்கள் இப்போ புதுசாக வந்து அரசியலுக்கு வந்துட்டார். அங்கே இருக்கக்கூடியவர்கள் காலங்காலமாக நம்ம இந்த கட்சிக்கு தானே ஓட்டு போடுறோம், இந்த முறை நம்ம மாற்றி நம்ம விஜய்க்கு போடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்காதா? இருக்கு. ஆனால் கமல்ஹாசன் அவர்களுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர்களே வந்து அவர் ஓட்டு போடலை அப்படின்ற ஒரு அதுவுமே ஹிஸ்ட்ரி நடந்தது தான். சரி, விஜய் அவர்களுக்கும் அது நடக்காது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கமல் அவர்கள் வந்து எப்படி பேசுவாருன்றது உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு உருட்டுவார், அப்படி ஒரு உருட்டுவார். ஆனால் விஜய் அவர்கள் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டை வந்து அவர் ஃபேஸ் பண்ணலை. இதுக்கப்புறம் போக போக தெரியும் அவருடைய அரசியலில் வந்து அவர் என்ன கொள்கை வைக்க போகிறாரு, என்ன கொள்கை கோட்பாடு, என்ன பைலா, எல்லாமே இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் அவருடைய அரசியல் வருகை அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது இன்கேஸ் வந்து இவங்களுடைய அந்த இதை படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த 3 பக்கத்துக்கு வந்து படிச்சிருப்பீங்க. அதில் அவர் வந்து மென்ஷன் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026 கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோன்ற அளவுக்கு பேசியிருந்தார். அதில் அந்த 2026 இது படிச்சிங்கன்னா ஆட்சி அமைச்சிட்டு மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்ய போகிறோன்ற மாதிரி பேசியிருக்காரு. இல்லை மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோன்றதை வந்து அவர் 2026 நோக்கி மட்டும் அவர் சொல்லலை. இத்தனை வருஷமும் நாங்கள் நல்லது பண்ணிட்டு தான் வரோம் அப்படின்றதையும் அவர் அதில் மென்ஷன் பண்ணி தான் இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் பொய் சொல்லல. 2009 விஜய் மக்கள் இயக்கமாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவரால் முடிஞ்சது ஏதோ ஒன்று அவர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் லாஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே வந்து பயங்கரமாக இறங்கி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் வந்து எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணாங்க இவர் கண்டிப்பாக வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்றது. சரி, கமல் என்ன நல்லது பண்ணார் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இல்லை, கமலில் வந்து விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இப்போ தெரியும் அவருடைய பொலிட்டிக்கல் இது இந்த பார்த்தீங்கன்னா நாளை கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா பேசிட்டு இருக்காங்க. பார்ட் டைம் ஸோ அதான் உங்களுடைய விமர்சனத்தை தான் அப்படி விஜய் சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதை படிக்கும்போது உண்மைதானே, பார்ட் டைம் அரசியல் இருக்கிறாரு. நம்மளுடைய காணொலியிலேயே 2 காணொலியில் நீங்கள் இதே வார்த்தையை பயன்படுத்திருப்பீங்க. அவர் வந்து பார்ட் டைமாக தான் அரசியல்வாதி. இப்போவும் அதான் சொல்கிறேன், பார்ட் டைமாக தான் அவர் வந்து அரசியலில் இருக்கிறார். நீங்கள் உண்மையாகவே கன்க்ளூடிங்கே வந்துட்டீங்களா? கமலை தான் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னும் படம் நடிச்சுட்டு தாங்க இருக்கிறாரு. சரி, இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு அரசியல்வாதிக்கு வந்து அதாவது அரசியல்வாதின்றதை விட ஒரு கட்சியோட தலைவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டு. அதில் போய் நின்று பேசுறது வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பதட்டமான விஷயம்னு. விஜய் அவர்கள் அந்த மாதிரி பேசுவாரா அப்படின்ற ஒரு எல்லா விமர்சகர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது, அவர் பேப்பரை பார்த்து படிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது அவர் மேலே. அப்போ ஒரு திமுக அகேன்ஸ்டாக இருப்பாருன்றதை அவங்க பேசணும்னா நீங்கள் ஏன் திமுகன்றீங்க? ஆப்வியஸ்லி நீங்கள் எம்கே ஸ்டாலினை சொன்ன மாதிரியே இருந்துச்சு எனக்கு. நீங்கள் அப்படி எடுத்துக்கிறீங்க. நிறைய பேர் பேப்பரை பார்த்து படிக்கிறாங்க, இவர் பேப்பரை பார்த்து படிக்க மாட்டாருங்க, அவ்வளோதான். ரெண்டாவது, திமுகவுடைய கொள்கைகளையும் பாஜகவுடைய கொள்கைகளையும் அதில் விமர்சனம் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி? இல்லை, பாஜக அவர் எந்த இடத்துல விமர்சனம் பண்ணாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். மத அரசியலை வச்சுட்டு சில பேர் மதத்தை வச்சு சாயம் பூசுகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆப்வியஸ்லி நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பிஜேபினாலே மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்கன்றது தெரியும். நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஒருவேளை அவங்கள சொல்லியிருப்பாருன்னு நான் கேட்குறேன். சூர்யா, அரசியல்ன்றது வந்து இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவாங்க, நாளைக்கு அது வேறு மாதிரி மாறும். அது வந்து காலங்காலமாக நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இன்றைக்கி அவர் வந்து பாஜகவை வந்து திட்டி ஒரு இது எழுதுறாரு அப்படின்னு வைங்களேன், திமுகவையும் திட்டினதாகவே இருக்கட்டும். அந்த ஒரு இதுவில் நாளைக்கு சொல்ல முடியாத ஒரு திமுக கூடயும் கூட்டணி வைக்கலாம், பாஜக கூடயும் கூட்டணி வைக்கலாம். திராவிட அரசியலை நோக்கி சில கட்சிகள் இங்கே நகர்ந்துக்கிட்டு இருக்கு. எந்த கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், உங்களை சொல்கிறேன் நான். அதே மாதிரி தமிழ் தேசியத்தை நோக்கியும் சில கட்சிகள் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய அரசியல் இந்த 2ல் எதாக இருக்கும்? இல்லாட்டி இது 2 இல்லாத ஒரு புது ஒன்றா இருக்குமா? புது ஒன்றா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இதை எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, அந்த பேரை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் தமிழக அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்குல்ல, அது தமிழ் தேசியமாக இருக்கலாமே மேபி. அதை அவர் என்ன இது பண்ண போகிறாருன்றதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்கணும். ரெண்டாவது வந்து அண்ணன் சீமான் அவர்களும் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. தம்பி விஜய் அவர்களுடைய கட்சி பேர் வந்து நல்லா இருக்குது, அதை நான் வரவேற்கிறேன். தமிழ் பேஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த ஒரு பேரை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆள் அவர் தான் நினைக்கிறேன் நம்ம வந்து இது பேசுனது.
அதே மாதிரி அவருக்கும் ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க, எனக்கும் வந்து ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது வந்து அவர் முடிச்சிருக்கிறாரு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சொல்ல முடியாதுல்ல, சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றா கூட சேரலாம். இது அடுத்த கேள்வி இதை தான் வைக்கலான்ட்டு இருந்தேன். பொதுவாகவே அரசியல் பார்த்தீங்கன்னா கூட்டணி சார்ந்ததாக தேர்தல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது சீமான் அவர்கள் அதான் சீமான் வந்து அதில் வந்து தனிப்பட்டு தெரிகிறாரு, கூட்டணி வைக்க மாட்டேன்றாரு. இருந்தாலுமே அவர் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லலை, அவருடைய தலைமையின் கீழே யாராச்சும் வந்தாங்கன்னா சேர்க்கறதுக்கு அவர் ரெடியாக தான் இருக்காரு. ஸோ விஜய் அவர்களுடைய அரசியல் கூட்டணி சார்ந்து இருக்குமோ, கூட்டணி இல்லாமல் ஒரு சீமான் இல்லை, எனக்கு 2026 பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக தான் நிற்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் 26 சட்டமன்ற 26 ஏன்னா நின்று நம்மளோட பவர் என்னன்னு பார்த்துருவோம், மக்கள் செல்வாக்கு என்னன்றதை பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு முடிவில் கூட அவர் இருக்கலாம் 2026. அதற்கப்புறம் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சொல்ல முடியாது, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட இருக்குது, என்ன வேணாலும் மாறலாம் அரசியலில். அவருடைய அந்த லெட்டர் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். நிறைய பேர் கவனிக்க தவறுன விஷயம் அது. தமிழர்களுடைய அடையாளத்தை வந்து நம்ம எங்கே பிரதிபலிக்கிறோம்னா, எல்லா மொழிகளுமே வந்து மனிதன் விலங்குன்னு தனியாக பிரித்து பார்க்கும்போது தமிழன் மட்டும்தான் உயிரினம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தான். அதனால தான் திருவள்ளுவருமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எழுதினார். பிறப்புக்கும் எல்லா மனிதனுக்கும் எழுதாமல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எழுதினார். இது அதிகமாக பேசக்கூடிய இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய இடங்களில் தான் இது அதிகமாக பேசுவாங்க. இந்த வார்த்தை அப்படியே அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். இல்லை, நான் ஒரு பாயிண்ட் நான் உங்ககிட்ட கேட்குறேன். விஜய் அவர்கள் அதை எழுதியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு விஜய் அவர்களுடைய மேற்பறவையின் கீழே அது வந்திருக்காதுன்னு நான் நம்ப முடியலனால யாராவது அவருக்கு சைன் போட்டிருந்தார் அதில். அதனால் அவர் அவருடைய தூண்டுதலின் நல்லது தான். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஸ்டார்டிங் கேட்ட மாதிரி தான் தமிழ் தேசியம் தொடர்பாக தான் வந்து அப்போ அவருடைய இது இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு சந்தேகம் வரலாம். இது கட்சியினுடைய நிர்வாகிகளை பற்றி நம்ம பேசிடுவோம். கட்சியினுடைய பொதுச் செயலாளராக யார் இருப்பாங்க, தலைவராக இப்போ யார் இருப்பாங்க அப்படின்ற இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த கட்சின்னு தான் சொல்லணும்ல. இதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்து இவர் புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இதனால வந்து தளபதி விஜய் அவர்கள்னு சொன்னவர் இப்போ வந்து தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து தலைவராக இருப்பார். பொதுச் செயலாளர் வந்து ஆப்வியஸாக இத்தனை நாளாக விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து கட்டி காப்பாற்றின புஷி ஆனந்த் அவர்களும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, அவர் தான் வந்து எல்லா இடத்துக்கும் ஓடிட்டுருக்கிறார். இப்போ கூட டெல்லியில் தான் இருக்கிறாரு போல். அந்த எலெக்ஷன் அந்த கட்சி பேர் இதெல்லாம் வந்து பதிவு பண்ணுறதுக்கு வந்து டெல்லி போயிருக்கிறாரு. இப்போ அங்கே தான் இருக்கிறாரு. இன்னொரு பேச்சு வந்து அடிப்பது என்னென்னா, மக்கள் இயக்கத்தில் இருந்த நிர்வாகிகளை தான் அப்படியே அந்த கட்சியில் இல்லை, அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லணும். இவங்க மக்கள் இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளை மட்டுமே வந்து இப்போ அதை மட்டுமே அவங்க நம்பி இல்லை. ரெண்டாவது வந்து வெளியில் இருக்கிறவங்களே வந்து இவங்க இப்போ அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு 2-3 பேருக்கு வந்து ஃபோன் வந்துடுச்சு, இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் மீட்டிங்க்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 பேருமே வந்து முக்கியமான நபர்கள் தான். அதில் ஒருத்தங்க வந்து முக்கியமான பத்திரிகையாளரும் கூட. அவங்க இந்த மாதிரி ஒரு 3 பேருக்கு வந்து கால் வந்துடுச்சு. அதனால் கட்சியில் அதாவது இயக்கத்தில் இத்தனை நாளாக இருந்த நிர்வாகிகளை மட்டுமே அவர் வந்து நம்பி இல்லாமல் இப்போ வெளியவும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து, கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ண 24 மணி நேரத்தில் வந்து 1 கோடி உறுப்பினர்களை வந்து நான் கட்சியில் சேர்ப்பேன் அப்படின்ற ஒரு இதுலையும் வந்து அவர் தீவிரமாக இறங்கியிருக்கிறாரு. ரெண்டாவது, அது பாசிபிலிட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பாஜகவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் மிஸ்கால் கொடுத்தாவே நீங்கள் உறுப்பினர் தான், சரிங்களா? அதே மாதிரி ஆப்வியஸாக விஜய் அவருடைய கட்சியிலேருந்து அவங்க ஒரு அஃபிஷியலாக ஒரு நம்பர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா மொபைல் ஆப் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் கூட நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குன்னா எல்லாருமே வந்து மெம்பர்ஷிப் போட்டுருவாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார் ஃபேனு? நீங்கள் விஜய் ஃபேனா, இல்லை விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்களுடைய ரசிகனாக வந்து நான் அவரை திரையில் பார்க்கும்போது நான் அவருடைய ரசிகனாக இருப்பேனே தவிர, அரசியலில் அப்போ தலைவரை கமலை நானும் அவருக்கும் நான் ரசிகன் தான் தவிர அரசியல் வேறு சினிமா வேறு, அப்படி தான் நான் பார்க்குறேன். சரி. ஏன்னா அரசியல் களம் வந்து வேறு மாதிரி இருக்கும். எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாதுன்றதுல அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எம்ஜிஆரும் ஆகவும் முடியும். ஒரு வேளை வந்து விஜய் அவர்கள் வந்து கமல் அவர்கள் மாதிரி சொதப்பவும் செய்யலாம், எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி சாதிக்கவும் செய்யலாம். இப்போ இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு இது சொல்லிட்டு இருந்தார். என்ன சொன்னார்னா, 1 கோடி பேர் வந்து 1 கோடி தொண்டர்களும் மறுபடியும் கட்சியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு 1 கோடி பேர் அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயம் எடுத்துச்சு அவங்களுக்கு. அதுவுமே அவங்களும் இந்த குறிப்பிட்ட இத்தனை நாளுக்குள்ளெல்லாம் பண்ணணும்லாம் சொல்லலை.
ஆனால் விஜய் அவர்கள் வந்து இந்த 24 மணி நேரத்துக்குள்ள 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறது அவருடைய அசாத்தியமான துணிச்சலை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வருது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவரால் முடியும்னு நான் நினைக்கிறேன். ரசிகர்களை மட்டும் நம்பி இது பண்ண முடியுமா? இல்லை, அவரால் முடியும்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து எல்லாரும் ஒரு புதுசாக ஒரு மாற்றம் ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே எதிர்பார்க்குறாங்க. இத்தனை நாளாக இங்கே ஆட்சி செய்கிறது வந்து திமுக, அதிமுக அப்படின்ற ஒரு திராவிட கட்சிகள் தான் வந்து இத்தனை நாளாக இங்கே வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. இதற்கு ஒரு மாற்றாக ஒரு கட்சி வருது அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வரவேற்க தானே செய்வாங்க. அதுவும் விஜய் அவர்கள் வராருன்னா ஆப்வியஸாக நல்ல ஒரு வரவேற்பு இருக்க தான் செய்யும். அதனால் கண்டிப்பாக அவரால் முடியும்னு நான் நினைக்கிறேன் நான் இதை. இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, இவருடைய வருகை, இவருடைய அரசியல் வருகை திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜக மற்றும் பாமக உங்களுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படின்றத விட நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போது திமுகவில் இருக்கிறவங்க வந்து விஜய் ரசிகர்களாக இருந்தால் கூட அது ஓட்டு போடுவாங்களா அப்படின்றத வந்து ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. ரெண்டாவது வந்து இவருடைய கட்சி கொள்கைகள் இவர் என்ன எடுத்துகிட்டு வர போகிறாரு அப்படின்றது ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் என்ன அப்படின்றது. ரொம்ப நன்றி.